அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ப்ரொமோ இன்றைக்கி வந்துச்சு. அதில் இருந்தது 3 பேர் தான். ஆனால் அதில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிவின் வந்து காவேரி விடுறதுக்காக வந்திருப்பார். அப்போ வந்து இந்த இடம் உங்களுக்கு சேஃபாக விஜய் அப்படின்னு சொல்லி கேட்பார் நிவின். சேஃபு தான் நிவின், இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் இங்கே சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிவின் வந்து இது விஜய் வந்து சொல்லுவார். அப்போ வந்து நிவின் வந்து பார்த்துட்ருப்பார். அப்போ அவர் என்ன இதில் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி தெரில. அவ்வளோ ஃபீலிங்ஸாக வந்து காவேரி வந்து கேட்டுட்ருப்பாங்க இல்லையா, என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜய் வந்து நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிறத கேட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவார் நம்மளோட நிவின். இப்போ அவர் வீட்டுக்கு போனோன்னே என்ன நடக்கும் அப்படிங்கிறத, இப்போ நிவின் தான் வந்து காவேரியை விட்டுட்டு போகிறாரு. அப்போ அங்கேருந்து கிளம்பும் போது காவேரியும் நிவின் தான் கிளம்பியிருப்பாங்க அப்படிங்கிறத யமுனா வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா. யமுனா வந்து பார்த்துருப்பாங்க. வீட்டுக்கு போனோடனே பயங்கரமாக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அவங்க ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் எப்படி காவேரியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது போகும்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தில் விஜய் காவேரி இங்கே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு நிவின் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம யமுனா வந்து நிவினை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாவம் நிவின், உண்மையாகவே எனக்கு நிவினை நினச்சி தான் எனக்கு அப்போ இருந்து தோணிட்டு, இந்த ப்ரொமோ பார்த்த பிறந்த அடப்பாவி நிவின் தான் கூப்பிட்டு வந்திருக்காரு காவேரியை. அப்போ நீங்கள் எப்படி காவேரி கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. பாவம் நிவின் வந்து எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா, சூப்பருங்க. ஆனால் சமாளிச்சிருவார். ஆனால் உண்மையை சொல்லிடுவாரா அப்படின்றதில்ல. ஆனால் அதாவது உண்மையை எப்படின்னா, காவேரி கன்சீவாக இருக்கா அப்படிங்கிறது இப்போ தெரிய வரும் அப்படின்னு தெரில. இப்போ விஜய்க்கு தெரிய வந்துருச்சு. நிவின் மூலமாக யார் மூலியமாவோ அவங்க காவேரி வீட்டுக்கு தெரிய வந்தாலும் இப்போ விஜய்க்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா, விஜய் வந்து அப்படி தான் நினைக்கிறாரு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, நமக்கு காவேரி வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு. இப்போ காவேரி ரொம்ப நிவினை வந்து வீட்டில் யமுனா டார்ச்சர் பண்ணும்போது உண்மையை சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பயங்கரமாக பிரச்சனையாக இருக்கும்போது தான் காவேரி வந்து வீட்டை விட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சந்தோஷமாக வந்து வழி அனுப்பி வைக்க மாட்டாங்க அவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் சரிங்களா, எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ காவேரி மாசமாக இருக்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சால் சந்தோஷம்தான் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா, நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, சூப்பருங்க. இதோட என்னோடய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.